நம்ம வாழ்நாளில் நிறைய விதமான ஃபைனை பார்த்துருப்போம், நம்மளும் நிறைய ஃபைன் கட்டியிருப்போம். ஆனால் ஒருத்தர் பாத்ரூமில் போய் ஒரு 5 நிமிஷம் குளிச்சதுக்காக 1,30,000 ஃபைன் கட்டியிருக்கிறாங்க. அது எங்கே எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஃபாலோவை மறக்காமல் தட்டுங்க. ஆஸ்திரேலியாவில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இந்திய வம்சாவளி பெண் வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட வாஷ்ரூமில் குளிக்கிறாங்க. குளிக்கும் போது சுடு தண்ணி பட்டு அந்த நீராவி ஜன்னலுக்கு வெளியே போகும்போது அங்கே இருக்கிற சென்சார் வந்து ஆக்டிவேட் ஆகி ஃபயர் அலாரமாக ஆன் பண்ணி விடுது. அந்த குடியிருப்பில் இருக்க எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, தீயணைப்பு துறையிலிருந்து வந்துடுறாங்க. அவசர காலத்துக்கு தேவையான எல்லா வாகனமும் இங்கே வந்துருச்சு. வந்து பார்க்கும்போது இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபயர் அலாரம் ஆக்டிவேட் ஆனதுக்காக 1,30,000 இந்திய மதிப்புப்படி அந்த ஃபைனை போடுறாங்க. அந்த பாத்ரூம் குழியில் அந்த சென்சாரை வச்சது யாருன்னு தெரியல. பாத்ரூம்ல ஒருத்தர் குளிக்கும் போது அந்த நீராவி தான் வருது அப்படின்னு அந்த சென்சார் புரிஞ்சுக்க முடியல. அப்போ சென்சார் தயாரிச்சவங்க மேல தவறு சொல்லுவீங்களா, இல்ல பாத்ரூம்ல குளிச்சவங்க மேல தவறு சொல்லுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஒருத்தருக்கு நேரம் மட்டும் சரியில்லைன்னு வைங்களேன், அவர் எங்க இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை தேடி வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த செய்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்கிறதையும் சொல்லிட்டு போங்க.